கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் டீமுக்கு சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு செம்மையான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குங்க. பிகாஸ் இந்தியன் டீமுக்கு அப்புறம் அதாவது அவங்களுக்கு ஈக்குவலாக பவராக இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சொல்லியாகணும். அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்குவாடே அவுட்டு, அந்தளவுக்கு இன்ஜுரி லிஸ்ட் பெருசாக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்தியன் டீம் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இந்த சாம்பியன் ட்ராஃபி நமக்கு தானே அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று ஃபைனல் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. பும்ராக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் ஜெய்ஸ்வாலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பும்ராக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது ஓகே, அவருக்கு பதிலாக அர்ஷித் ராணா அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் ஏன் ஜெய்ஸ்வாலை வெளியில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு டவுட்டுங்க. அவர் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரீசெண்ட் டைமில் எல்லா ஃபார்மெட்லையுமே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணீங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் வருண் சக்கரவர்த்தி வந்தது இன்னொரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் செமையாக பண்ணியிருக்காரு. ஒரு ரஷீத் கான் எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்ப்பா அப்படிங்கிற மாதிரி தாராளமாக சொல்லலாம். வருண் சக்கரவர்த்தி அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஆல்ரெடி ஜட்டு அக்சர் பட்டேல்லாம் இருக்கும்போது எங்கே ஃபிட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பவுலிங் காம்பினேஷனோட போவாங்க, பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்குது. சரி ஓகே, அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் நம்ம பங்காளி ஆஸ்திரேலியாவுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ஹேஸ்லுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்ஜுரினால வரப்போகிறது கிடையாது. ஐபிஎல் டைமில் வருவாரா என்னங்கிறதும் ஒரு டவுட் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து மிச்சல் மார்ஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக பேட் கமின்ஸ் விலகிறாரு. அதுவும் லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் அதுதான். ஸோ பேட் கமின்ஸும் இல்லை, இது போக மிச்சல் ஸ்டாக்கும் இல்லைங்க. இந்த 5 ஜம்பவான் பிளேயர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையில் ஸோ ஆஸ்திரேலியா சாம்பியன் ட்ராஃபியை அணுக போகிறாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி தான். யாரை வச்சு எப்படி பவுலிங் போட்டு எங்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ நம்ம குரூப்பில் அவங்க கிடையாது. அவங்க குரூப்பில் இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் இருக்காங்க. ஸோ அதை ஜெயிச்சு எப்படியோ டாப் 1 இல்லை 2 ஃபினிஷ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா இப்போ அவங்க டாப் 1லையோ 2லையோ ஃபினிஷ் பண்ணுறதே கஷ்டம் போல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா ஹேஸ்லுட் பிரைம் பவுலர் இல்லை, மிச்சல் ஸ்டார்க் கிடையாது, பேட் கமின்ஸ் இல்லை. இவங்க 3 பேர் இல்லாத மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஸ்காட் போலன் மாதிரியான பவுலரை தான் உள்ளே கொண்டு வந்து ஓடிஐ ஃபார்மேட் ஆட வைக்க போகிறாங்களா? ஸோ என்னதான் பிளான் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சுச்சுவேஷனை இந்தியன் டீம் பர்ஃபெக்டாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங்கில் ஹார்திக் பாண்டியா அங்கே ஒரு ஓவர் போட்டுருவார். அண்ட் ஜட்டு ரீசெண்ட் டைம் செம ஃபார்மில் இருக்காரு. அர்ஷித் ராணா ஓரளவுக்கு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை தொடர்ந்து அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது நம்ம குரூப்பில் நியூசிலாந்து, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் பாகிஸ்தானை ஓரளவுக்கு ஈஸியாக பீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதே மாதிரி தான். ஆனால் நியூசிலாந்து மட்டும்தான் ரீசெண்ட் டைமில் அவங்க பெட்டர் ஃபார்மும் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மள மாதிரி தான். பேட்டிங் அட்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% சொல்லலாம். ஆனால் பவுலிங் அட்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஹென்ரி ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். மற்ற எல்லாருமே சின்ன பசங்களை வச்சு தான் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மட்டும் 50-50 ஜெயிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, தோக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எனிவே டாப் 2ல ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் ஆஸ்திரேலியா வருவாங்க, டஃப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த தடவை இங்கிலாந்து மேலே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இல்லை ஆப்கானிஸ்தான் தான் செகண்ட் பிளேஸுக்கு வருவாங்கங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்ஸ் அகைன் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. உண்மையாலுமே இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குங்கிறத சொல்லி ஆகணும். ஸோ தாராளமாக கண்டிப்பாக ஒன்ஸ் அகைன் ஒரு சாம்பியன் ட்ராஃபி அடிக்கலாம் 2013க்கு அப்புறம். ஸோ மறுபடியும் நம்ம அடிக்கிறது ஸோ இந்த வருஷமாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ ஓவரால் அந்த ஸ்குவாட் ரிப்போர்ட் எல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் டீமுக்கு பர்ஃபெக்டான பிளேயிங் 11 எதுவாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஆஸ்திரேலியாவுடைய அந்த ஸ்குவாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ மெயின் பவுலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிரைமில் இருக்கக்கூடிய ஆள்கள்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா? ஸோ உங்களுடைய ஓவரால் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்ன ஏதுவோ அதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஏகப்பட்ட தொடர்ந்து அப்டேட்டுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் ஐபிஎல் மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.